ரொம்ப ஆசையாக ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசையாக வாங்கினேன் இந்த காரில் போகிறதுக்கு. எனக்கு பயமாக இருக்குது, நிம்மதி இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதான் உண்மை. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையா இன்சிடென்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல போகிறப்போ, ஃபேமிலி போகிறப்போ வழிமறிக்கிறது, குறுக்கில் ஏதாவது கார் வந்து இந்த மாதிரி ராபரியில் பண்ணுறது, ஏதாவது திருட்டு வேலை பண்ணுறது. வரவனுங்க காசை திருட்டு போனால் பரவாயில்ல, லைக் ஃபேமிலி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கானுங்க. லிட்டரலி நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோஸ்லாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு இந்த ஃபியர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, செகண்ட் பேபி. அண்ட் அது போக என்னோடய சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு ஒரு பையன் வேறு இருக்கான். அவனுக்கு ஒரு 4 வயசு, ரொம்ப சின்ன பையன். லைக் சும்மாவே ஃபேமிலி மேலே ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பேன். ரொம்ப அதிக பயமாக இருக்குது நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா. ஸோ அதனால் லாங் ட்ரைவ்லாம் ஃபேமிலியை கூட்டிட்டு நிறையா போயிருக்கேன். நான் மூணார் போயிருக்கேன், ஏலகிரி, மதுரை, கொடைக்கானல், இந்த மாதிரி நிறையா ட்ரிப்ஸ் காரில் போயிருக்கேன். ஒரு வாட்டியும் போகும்போதும் லைட்டாக பயம் கண்டிப்பாக எனக்கு இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய காரில் நான் வந்து டேஷ் கேம் ஃபிட் பண்ண போகிறேன். டேஷ் கேம் ஃபிட் பண்ணால் ராபரி நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி பண்ணுறவனுங்க பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. பட் டேஷ் கேமில் அங்கே ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ராப்ளம் வச்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பிலீஃப். அண்ட் அது போக சப்போஸ் யாராச்சும் என் கார் முன்னாடி வந்து காரை நிப்பாட்டிட்டாங்க, இல்லை பைக்கை நிப்பாட்டி ராபரி பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு அவங்க ராபரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் நான் யோசிக்காமல் அவங்களோட காரையோ பைக்கையோ இடித்து தள்ளிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவேன். அந்த டைம்லையும் டேஷ் கேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டேஷ் கேம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம துணிஞ்சு என்ன வேணால் பண்ணலாம். லைக் ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் ராபரி வச்சுட்டு கத்தி வச்சு நின்றா கூட அவங்கள நம்ம இடிக்கிற மாதிரி போயிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியும். அது எல்லாமே ஒரு ப்ரூஃபாக வந்து டேஷ் கேமில் ரெக்கார்ட் ஆயிரும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி கியூபோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து டேஷ் கேம் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் தான் எனக்கு ஆக்சுவலி சென்ட் பண்ணுச்சு. ஆக்சுவலி நிறைய மாடல் டேஷ் கேம் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நான் என் காரில் இன்ஸ்டால் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 3K குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேமரா. அண்ட் ஆல்சோ இதில் LCD டிஸ்பிளே வந்துடும். அண்ட் அது போக 1 TB வரைக்கும் மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். அது போக பில்ட் இன் வைஃபை அண்ட் GPS இருக்குது. ஸோ எங்கள் ரைட் டாப்பில் ட்ரஸ்ட் ஆஃப் ஹீரோ குரூப்னு போட்டிருக்கு. ஸோ அந்த ட்ரஸ்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஹீரோ குரூப்பில் இருக்க ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் நான் வாங்கியிருக்க மாடல் டேஷ் கேம் ப்ரோ 3K அண்ட் 5 மெகா பிக்சல் கேமரா அண்ட் ஃபுல் HD 3K ரெசல்யூஷனில் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ உள்ளே இந்த மாதிரி ஒரு QR கோட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி கியூபோ ப்ரோ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நம்மளோட மெயின் கேமரா ஃப்ரண்ட்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் அந்த கேமராவோட ஆங்கிள் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ அந்த வியூவில் வச்சுக்கலாம். அண்ட் 5 மெகா பிக்சல் கேமரா இது. ஸோ அந்த மாதிரி ஃபுல் HD 3K குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணும். அண்ட் கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீழே 4 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேமராவில் இன்பில்ட்டாக மைக் அண்ட் ஸ்பீக்கரோட வருது. ரெக்கார்ட் ஆகிற எல்லாமே வித் சவுண்டோட தான் ரெக்கார்ட் ஆகும். அண்ட் இந்த பக்கம் டைப் சி போர்ட் அண்ட் SD கார்டு போட்டிருக்கு. இதில் அப் டு 1 TB வரைக்கும் SD கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். பட் சப்போர்ட்டட் SD கார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது போட்டிங்கன்னா மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ லிஸ்டிங்கை காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸை பிரித்து டேரெக்டாக நீங்கள் உங்கள் கார் விண்ட்ஷீல்டில் ஒட்டிடலாம். இஃப் சப்போஸ் ஏதாச்சும் ரீசனுக்காக கேமராவை கலட்டணும் அப்படின்னா ஸ்டிக்கரை பிரிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மவுண்ட்டை மட்டும் இப்படி ஈஸியாக கழட்டிடலாம் ஸ்லைட் பண்ணி. அண்ட் திருப்பி கேமராவை அந்த மவுண்ட்டில் நீங்கள் ஈஸியாக ஸ்லைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் நீங்கள் பிரிக்க தேவையில்ல. இஃப் சப்போஸ் உங்கள் காரில் டைப் சி போர்ட் இல்லை, சிகர் லைட்டர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு டைப் சி டு USB-A கனெக்டிங் ஒயரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல சஃபிஷியன்ட் லென்த்லையும் இருக்குது. அண்ட் கூடவே அடிஷ்னல் பேர் ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. அண்ட் ஒயர்ஸை ஹிடனாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த ஒயர் டூல் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பாருங்கள் நீங்களே. நல்லா தொடச்சாச்சு. இந்த ஸ்டிக்கர் ஃபிலிம் இருக்குல்ல, தெரியுதுல்ல, தெரியுது. ஜஸ்ட் இதை எப்படி பிரிச்சுட்டு இதையுமே பிரிச்சுட்டு கியூபோ இந்த பிராண்டிங் இப்படி இருக்க மாதிரி கேமரா ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இதுக்கு பக்கத்தில். ஸோ டன். ஸோ நம்ம பக்காவாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கரையும் எடுத்தாச்சு. இந்த USB-C ஒயரிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒயரை DC இன், ஸோ அதில் ஜஸ்ட் இப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் உங்கள் காரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இப்போது ஆன் ஆயிடுச்சு. பட் இந்த அளவுக்கு ஒயர் கொடுத்துருக்கிறதே இதை வந்து ஹிடனாக வைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த ஒயர் டூலை வச்சு கம்ப்ளீட்டாக ஃபுல் ஒயரும் இப்போ நான் ஹிடன் ஆக்கிட்டேன். இந்த இடத்துல இருக்க ஒயர் மட்டும் நான் வந்து அப்படியே மேட்டுக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்டுக்குள்ளே அப்படியே போய் எட்ஜஸ்ட்டில் அப்படியே கவர் பண்ணி உள்ளே வந்து ஹிடனாக அந்த பில்லருக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அந்த டைப் சி கேபிள் இப்போ கேமராலேருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படியே ஹிடனாக ஃபுல்லாக அந்த விண்ட்ஷீல்டுக்குள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒயர் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த மெஸ்ஸுமே எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் DIY நானே இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
இப்போ கியூபோ ஆப்ல போயிட்டு செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இதான் அந்த ஆப்பை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்பில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட் டிவைஸ் இருக்கும். அந்த ஆட் டிவைஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மாடல் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாடல் தான் என்னோடது 3K. ஸோ இப்போ நம்ம கேமரா வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பின்னாடி கேமரா இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தேவையான பொசிஷனில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கேமராவோட வீவிங் ஆங்கிள் ரொம்ப வைடாக இருக்குங்க. இவ்வளோ வைடாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரெக்கார்ட் ஆகும்போது ஃபுல் ரோடுமே கவர் ஆகுது. அண்ட் ஆக்சுவல் கேமராவோட ரெக்கார்டிங் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். 3K குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த டேஷ் கேமை நான் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோடய ஃபீட்பேக்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ பிக்சர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது. இந்த நார்மல் சிசிடிவி கேமராலலாம் ஒரு மாதிரி லேக் ஆகி வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு கிளியர் எஃபிஎஸில் ஸ்மூத் எஃபிஎஸில் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சர்வேலன்ஸ் இந்த டேஷ் கேமை நீங்கள் ஒரு vlogging கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரோட் ட்ரிப்லாம் போகிறீங்க, ட்ராவல் விலாகராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேஷ் கேம் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணால் SD கார்டு போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேஷ் கேம் ஸ்டார்ட் ஆயிரும். அது பாட்டுக்கு ரோடை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்பில் போயிட்டு டைம் லைன் போனீங்க அப்படின்னா எந்தெந்த டேட்டில் என்னென்ன ட்ராவல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் த்ரூ அவுட் ஒரு கிராஃப் மாதிரி காமிக்கும். அண்ட் அந்த பர்டிகுலர் ரெக்கார்டிங்கை ஒரு டேவோட ரெக்கார்டிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மேலே மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் உங்கள் கார் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிற லொக்கேஷனும் அதில் காமிக்கும். மேப் லொக்கேஷன்லேயே காமிக்கும். உங்கள் கார் கேமரா மூவ் ஆக அந்த லொக்கேஷனும் அப்படியே லைவாக வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். நீங்கள் மேப்பில் அப்படியே லைவாக ட்ராக் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டிங் தான், ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோலேயே கார் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி மேப்பில் லைவாக வந்து காமிக்கும். அண்ட் அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கீங்க, எந்த ஆல்டிடியூடில் இருக்கீங்க, எல்லா விஷயமும் கிளியர் கட்டாக உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிரும். அண்ட் டே டைம் நைட் டைம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு டேஷ் கேமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ரீடபிலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட IMX335 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட்ஸை ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ண முடியுது. அண்ட் பிக்சர் கிளாரிட்டிலாம் வேறு லெவலில் இருக்குது. அது போக விவிட்னஸும் ரொம்ப நல்லா இருக்குது. டே டைம் அண்ட் நைட் டைம் ரெண்டுத்தோட கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்பர் பிளேட்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். அண்ட் அதோட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப டார்க் ரோட்லலாம் ஓட்டிட்டு போயிருக்கேன். அண்ட் பிக்சர் குவாலிட்டி வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஹெட்லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஆல்ரெடி டார்க் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்ஸே இல்லாத ரோட்ஸ்லாம் ஓட்டியிருக்கேன். யூஸ்வலாக லோ லைட்டில் ஃபோனில் எடுத்தால் கூட ஒரு மாதிரி கிரெயின்ஸ் மாதிரி வரும், புள்ளியாக வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் செம்ம கிளியர் பிக்சர் குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்களே இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஹெட்லைட் போட்டால் ஏதோ டே லைட் மாதிரி ஆன மாதிரி ஆயிடுது. அந்த ரோடே வந்து அவ்வளோ வெளிச்சமாக. அண்ட் நைட் டைமோட ரெக்கார்டிங் நிஜமாக சூப்பருங்க. அண்ட் சொன்ன மாதிரி நான் மெயினாக அந்த டேஷ் கேம் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலியோட சேஃப்டி. என்னோடய ஒய்ஃபும் சன்னும் காரில் இருக்கும்போது சம்டைம்ஸ் நான் அவங்கள காரில் உட்கார வச்சுட்டு கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி டைமில் அவங்க காரில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு டவுட்லேயே இருக்கும். ஒரு பயம் கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி டேஷ் கேம் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது, ஒரு சர்வேலன்ஸ்லேயே இருக்குது. அப்படிங்கிறப்போ நிறைய பேர் இந்த தப்பு பண்ண வரவங்க, இந்த ரோட் ரேஜ் பண்ணுறவனுங்க, இந்த ராபரி பண்ணுறவங்களாம் டேஷ் கேம் இருக்குது அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்ம காருக்கு ஒரு ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் மாதிரி சொல்லலாம். ஓகே, டேஷ் கேம் இருக்கா, ஓகே இந்த கார் வந்து மானிட்டர் ஆகிட்டே இருக்குது, நம்ம தான் மாட்டிப்போன்ற ஒரு ரிஸ்க் இருக்கனால மோஸ்ட்லி டேஷ் கேம் இருக்க காரில் யாரும் ப்ராப்ளம் வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் ரோட் ரேஜ் பண்ணுறவங்க இல்லை தப்பாக நம்ம மேலே அக்யூஸ் பண்ணுறவங்க ரோட்டில் போகும்போது அவங்க மேலே மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா எப்பயுமே பெரிய வண்டியில் போகிறவங்க தான் வந்து தப்பு பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு லாஜிக் இருக்குது நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நம்ம மாட்டக்கூடாது. இந்த மாதிரி ஃபால்ஸ் அக்யூசேஷன் நம்ம மேலே வைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம மாட்டிக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஒரு டேஷ் கேம் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனியாக போகிற பசங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஃபேமிலி மேன் தான், பட் ஸ்டில் நான் தனியாக காரில் ட்ராவல் பண்ணுறேன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து நம்ம சமாளிச்சிடலாம். ஃபேமிலியோட போகிறப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப சிரமம். அண்ட் சம்டைம்ஸ் என்னோட காருக்கும் இப்போ என்னோட ஒய்ஃப்க்கும் வந்து கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அவங்களாம் தனியாக சம்டைம்ஸ் கார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இன்னும் சிரமமாயிரும். டேஷ் கேம்லாம் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா. அண்ட் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டேஷ் கேம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் SD கார்டு மட்டும் பார்த்து போடுங்க. இந்த பிராண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டட் SD கார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த SD கார்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சப்போர்ட்டட் SD கார்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் ஒர்க் ஆகும். எல்லாமே ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமரா அப்படிங்கிறதுனால 3Kல ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸ் SD கார்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ சீரியஸ்லி இது ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான, ஒரு செம்ம ஒர்த்தான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி ஒரு லைஃப் சேவர், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது இருந்துச்சு அப்படின்னா காரில் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக அதர்ஸால் லைக் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லாதப்போ அதர்ஸால் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, லைக் உங்கள் மேலே ஃபால்ஸ் அக்யூசேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்டாக இருக்கும். உங்கள் மேலே தப்பு இல்லை, லைக் நான் கரெக்டாக தான் ஓட்டினேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ண முடியும் இந்த டேஷ் கேம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த டேஷ் கேம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத அந்த இன்சிடென்ட் பண்ண போகிற அந்த நபர் பார்த்தாரு அப்படின்னா மேபி தோணலாம், எதுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு.
ஒரு சான்ஸ் எடுக்காம அவங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம ஃபேமிலியும் சேவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால நான் சான்ஸ் எடுக்க விரும்பல. அதனால தான் இந்த டேஷ் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ, சீரியஸ்லி செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதோட லிங்க் வேணா என்னோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் பின் பண்ணியிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. லைக் ஸ்ட்ரெஸ் இல்லாம கார் ஓட்டணும், கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க ஃபேமிலியோட சேஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா, டேஷ் கேம் இஸ் அ மஸ்ட் திங். ஸோ, இதே பிராண்ட்ல நெறைய டேஷ் கேம்ஸ் இருக்கு. இப்ப நான் வாங்கியிருக்க மாடல் தான் நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல. பட் இது ஒரு செம்ம மாடல் வித் டிஸ்ப்ளேவோட உங்களுக்கு வந்துரும். பட் இதே பிராண்ட்ல டிஃபரெண்ட் டேஷ் கேம் மாடல்ஸ் உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியும் அவைலபிளா இருக்கு. ஸோ, நீங்க வந்து மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டேஷ் கேம் மாடல் குடுத்திருப்பேன். இந்த வெப்சைட் டீட்டெயில்ஸும் அவைலபிளா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், தேவைப்படும்னு தோணுச்சுன்னா, நிஜமா கார் வச்சிருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ, நீங்க பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா, ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ, இதே மாரி ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.